திலக் வர்மாவெல்லாம் இவங்க ரிட்டயர் அவுட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான டிசிஷன் ஃப்ரம் ஜெயவர்தனே. அது ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு அதில் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு அதில் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய ஹிட் இருக்காரு, இப்போ ஒரு பொல்லாட் இருக்காரு பின்னாடி அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக ரிட்டையர் அவுட் பண்ணதை வந்து நான் ஒத்துப்பேன். திலக் வர்மாவை ரிட்டையர் அவுட் பண்ணிட்டு பின்னாடி சாண்ட்னர் இறக்கி விட்றாங்க. சாண்ட்னர் வந்து ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன். பட் வந்து சாண்ட்னர் வந்து திலக் வர்மாவோட நல்ல பேட்ஸ்மேனா? ஏன்னா கடைசி அந்த லாஸ்ட் பால் 19வது லாஸ்ட் பால் வந்து இப்போ திலக் வர்மா 6 அடிச்சிருந்தா அது அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. இதை விட மோசமான இன்னிங்ஸ்லாம் வந்து அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆயிருக்கு நிறைய டீம்ஸ்க்கு. இப்போ யார் நம்ம ராகுல் திவாத்தியாலாம் ஒரு மேட்ச் 19 பாலுக்கு 8 ரன் இருந்தார். 19 பாலுக்கு 8 ரன் இருந்ததுக்கப்புறம் கார்ட்டரில் ஒரு 5 6 அப்படி இப்படின்னு அடிச்சு டீமுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இப்போ ஏன்னா சாட்னர் ஆப்போசிட்டில் இருந்ததுனால தான் மேபி பாண்டியா 2 சிங்கிள் கூட டினை பண்ணாருன்னு நினைக்கிறாங்க. இல்லைனா கண்டிப்பாக பாண்டியா ஓட்டுக்க கூட சான்ஸ் இருக்குது. சிங்கிள் ஓடுக்க அந்த ஒரு 4 6 வந்திருக்கலாம். கண்டிப்பாக மேட்ச்சில் ஒரு டர்ன் ஓவர் ஒன்று வந்திருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு கிமிக்ஸாக தான் நான் பார்க்குறேன்.